உங்கள் ஜாதகத்தில் இடம்பெற்றிருக்கும் யோகங்களை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு வரோம் இல்லையா? இன்றும் அதை பற்றி நம்ம பேசுவோம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க, சரி பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த யோகம் இருக்கிறதா இல்லையா என்று அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். தொடர்ந்து நம்முடைய பதிவுகளில் அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரமும் மற்றும் உங்கள் ஜாதகத்தில் இடம்பெற்றிருக்கும் யோகங்களை பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு வரோம் இல்லையா? இன்றும் அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த பதிவின் இறுதியிலே நீங்கள் முழுமையாக கேட்டு பயனடைங்கள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி வளர்பிறை நவமி. முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 22ஆம் தேதி அதிகாலை 2:06க்கு முடிவடைந்து தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அனுஷம். அனுஷம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 2:23க்கு. அதன் பிறகு கேட்டை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:10 இருந்து 8:41 வரை. அதன் பிறகு காலை 11:14 11:44 வரை. மத்தியான வேளையில் 2:17 4:19 வரை. மாலை வேளையில் 6:21 7:22 வரை. ராகு கால நேரம் காலை 11:44 மதியம் 1:16 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:19 5:50 வரை. கூலிகன் காலை 8:41 10:13 வரை. இன்றைய சந்திராஷ்டம ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை மாலை 5:19க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் என்பது 16 வகையான செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவியை இன்று நம்ம விரதம் இருந்து வழிபடுவதால் நமக்கு இந்த நல்ல அருள், அவளுடைய அருள் கிடைக்கும். இந்த புனிதமான ஒரு சக்தி மிக்க இந்த நாளில் நம்ம லட்சுமி தேவியை, வரலட்சுமியை வழிபட்டு நன்மை அடைவோமாக. தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷத்திற்கு நலம், ரிஷபத்திற்கு சுகம், மிதுனத்திற்கு நற்செயல், கடகத்திற்கு கவனம், சிம்மத்திற்கு செலவு, கன்னிக்கு மேன்மை, துலாத்திற்கு சாதனை, விருச்சிகத்திற்கு ஆதாயம், தனுசுக்கு சாந்தம், மகரத்திற்கு பரிவு, கும்பத்திற்கு பக்தி, மீனத்திற்கு உற்சாகம். தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 7:10 8:11 வரை. புதன் ஓரை காலை 8:11 9:12 வரை. சந்திர ஓரை காலை 9:12 10:13 வரை. குரு ஓரை காலை 11:14 12:15 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:17 3:18 வரை. புதன் ஓரை மதியம் 3:18 4:19 வரை. சந்திர ஓரை மாலை 4:19 5:20 வரை. குரு ஓரை மாலை 6:21 7:22 வரை. இங்கே நாம் குறிப்பிடுவது எல்லா சுப ஓரைகளும். மற்ற ஓரைகளை நான் இங்கே மணிக்கணக்கை நான் தெரிவிக்கிறது இல்லை. ஸோ அதை கவனத்தில் கொள்ளணும். மற்றும் இன்றைய யோகம் பார்ப்போம். சந்திர மங்கள யோகம். இந்த யோகம் எப்படி உங்களுக்கு அமையும் என்று, எந்த கிரகங்களினால் அமையப்பெறுகிறது என்று பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க, சரி பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த யோகம் இருக்கிறதா இல்லையா என்று உங்களுக்கு தெரிய வரும். தொடர்ந்து சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது, எந்த ராசியாக இருந்தாலும் அவர்கள் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்திலே இருக்கும் பொழுது சந்திர மங்கள யோகம். மங்களன் என்பது செவ்வாய், சந்திரன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ராசிக்குள்ளே இருக்கும்போது சந்திரமங்கல யோகம் என்பது இருக்கும். இந்த யோகம் என்பது எப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் பார்ப்போமா? அதாவது கம்பீரமான தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல படித்த அந்தஸ்தானவங்க மாதிரி இவங்க காட்சி கொடுப்பார்கள். அதிர்ஷ்டசாலிகளாகவும் இருப்பார்கள். கல்வியிலே தேர்ச்சி உடையவர்களாகவும் இருப்பார்கள். நினைத்ததை நல்ல சாதிக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு அந்த சாதித்து முடிக்கணும் என்ற அந்த வைராகியம் இவர்களுக்கு இருக்கும். எந்த முயற்சியிலுமே சுலபமாக வெற்றி பெறக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். இதுவே இவர்களுக்கு ஒரு பெரிய யோகமாக மாறி வாழ்க்கையிலே சாதிக்கக்கூடியவர்கள். இவர்கள் நினைச்ச காரியத்தை நினைத்தவாறே சாதிக்க வல்லமை படைத்தவர்கள். இந்த யோகம் சந்திர மங்கள யோகம். அடுத்து நம்ம நட்சத்திரம் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையிலே ரோகிணிக்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவது, அதாவது நீங்கள் ரோகிணி நட்சத்திரமா? இதை நான் இப்போ சொல்கிறத கேளுங்க. ரோகிணி நட்சத்திரத்திற்கு 2ஆம் நட்சத்திரமாக மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திர நாளன்று இவர்கள் தன்னுடைய பண வரவுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வது, வழிபாடு செய்து கொள்வது என்பது மிக சிறப்பாக அமையும், நல்ல பலன் தரும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.